ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரிஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அரியர் எக்ஸாம் எழுதுகிறவங்க இதை மட்டும் பார்த்துட்டு போங்க, ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஃபஸ்ட்டு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸு, எனர்ஜி ஈக்குவேஷன், கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இதை வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட்டு, கிராவிட்டி, வால்யூமு, சர்ஃபேஸ் டென்ஷன் அந்த மாதிரி உள்ளதில் ஃபார்முலா வச்சு அதுக்காக ப்ராப்ளம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. அப்புறம் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஷார்ட் நோட்ஸான்னு வந்து மோடி டயக்ராம் அண்டு மைனர் ஹெட் லாஸ் இன் பைப்பு, மொமெண்டம் திக்னஸ் இதை பற்றிலாம் படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமானது டெரிவேஷன் வந்து டார்சி வெயிட்பேஜ் ஈக்குவேஷன் வந்து ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான இது டெரிவேஷனு. அப்புறம் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா பைப் ஃப்ளோவில் வந்து லாஸ் ஆகிற என்னென்ன லாஸ்லாம் ஆகும் அப்படிங்கிற ஃப்ளோவில் லாஸ் ஆகிறத பற்றி ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. அப்புறம் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் அபவுட் பம்பிங் பை தியரம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கான ப்ராப்ளமும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸில் வந்து டிஸ்ட்ரோட்டட் அண்ட் அன்டிஸ்ட்ரோட்டட் மாடல் அதை பற்றி கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸ்டெப்ஸ் இன் ரைலான்ஸ் மெத்தட், டைமென்ஷன் அனலைசிஸ் இதை பற்றி பார்த்திங்கன்னா தியரி படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் அண்ட் நீட் ஸ்கெட்ச் வித் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பம்பை பற்றிலாம் படிக்கிற மாதிரி இருக்கும். பம்பில் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்பு, அப்புறம் சென்ட்ரிஃபிகல் பம்பு இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா தியரியும் பார்த்து வச்சுக்கோங்க, அப்புறம் ப்ராப்ளமும் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ட்விஸ்ட்டு வைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. தியரி மட்டும்தான் கேட்பான்னு சொல்ல முடியாது, திடீர்னு ஃபுல்லாகவே ப்ராப்ளம் மட்டுமே கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதனால் ப்ராப்ளமும் பார்த்து வச்சுட்டு போய்க்கோங்க. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் ப்ராப்ளம் ஒரு சில டைம் அதில் தியரி கேட்டுட்டு இதில் வந்து ப்ராப்ளம் கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. ரெண்டுலேயுமே ப்ராப்ளமும் கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதனால் ரெண்டையுமே பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் மேனோமீட்டர் அண்ட் பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் இந்த ரெண்டையும் பற்றி பார்த்து வச்சுக்கோங்க, பார்ட் சியில் கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை, see you.